பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பழைய மனுஷனும் அவரோடு கூட மரித்து விட்டான் என்கிற மேன்மையான சத்தியங்களை தேவன் நமக்கு அறிவித்து அதன் மூலமாக நாம் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் இந்த பூமியிலே கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாவற்றிற்கும் நம் முன்னோடியாக நம் இயேசு கிறிஸ்துவை தான் முன்னிறுத்த வேண்டியது இருக்கிறது. என்றால் ஆதி ஆகமத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது நாம் அதிகமாய் நாம் தியானித்ததின்படி ஒவ்வொரு இடங்களிலும் கிறிஸ்துவின் சாயல் அது வெளிப்பட்டு கொண்டேதான் இருந்தது. இந்த கடைசி நாட்களில் அது பகிரங்கமாய் மொத்தமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு அவர் எவ்விதமாய் வாழ்ந்தாரோ, நாம் நடக்க வேண்டிய பாதையை நாம் எவ்விதமாய் செல்ல வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் தேவனுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும், தேவனை சார்ந்தே வாழ்கிற ஒரு வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கும் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் அவர் போதித்தது மாத்திரமல்ல, தான் வாழ்ந்தே காண்பித்து விட்டு போய்விட்டார். அப்புறம் அந்த இயேசுவை நோக்கிதான் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அநேகமா வேற எங்கேயுமே நம் தேவனை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் மகா பெரிய கிருபையினாலே அவருடைய வார்த்தைகளை, தேவனை அறிகிற அறிவினை அடைவதற்கு அவருடைய வார்த்தையினை எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இதன்படி நம் தேவனை அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் நான் இயேசுனுடைய மலை பிரசங்கம், அதாவது மிகவும் பிரபலமாக பார்க்கப்படுகிற மலை பிரசங்கம், இயேசுவை இரட்சகர்னு சொன்னா கூட அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு மனது வரமாட்டிக்கு. ஆனா அவருடைய மலை பிரசங்கத்தை அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அவருடைய மலை பிரசங்கத்தை விரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி அவர் சொல்லப்பட்ட அந்த பிரசங்கத்துல கூட ஒரு வார்த்தை மிகவும் அதிகமாய் என்னை தொட்டது. நாம் கூட அதை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். பாருங்க, அநேக காரியங்கள் இருக்கு. இதுல எல்லாமே இயேசு கிறிஸ்துவானவர் தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பித்ததுதான். அதுல அந்த ஒரு காரியத்தை மாத்திரம்தான் நாம் இன்னைக்கு செய்தியிலையும் அதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஒவ்வொரு காரியமாய் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிற காரியங்களை குறித்தும் வெளிப்படுத்தி கொண்டே வந்தவர் இங்கு தேவனுடைய புத்திரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை சொல்லுகிறது. பாருங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த சமாதானம் பண்ணுகிறது எல்லாமே இயேசுனுடைய சாயல் தான். ஒருபடி கூடுதலாக இந்த சமாதானம் பண்ணுகிறது என்பது இயேசுவினுடைய அந்த மொத்த சாயலாகவே இருக்கும். ஏனென்றால் தேவனுக்கு சத்துருக்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவிகளா இருக்கையிலே நாம் தேவனுக்கு சத்துருக்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் தேவனுக்கு எதிரிகளாக தான் இருந்தோம். அப்ப நம்மை தேவனிடத்துல சேர்க்கும்படி, தேவனிடத்துல சமாதானம் நமக்கு உண்டாகும்படி ஒரு காரியம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது எதுவுமே பூரணப்படுத்த முடியவில்லை. அப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர், தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு தேவனிடத்திலே நாம் சேருகிறதற்கான சமாதானத்தின் வழியை உண்டு பண்ணினதுனால, அதே வழியில நாமும் தேவனுடைய புத்திரர்களை அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவே வாழ அந்த பூமியில அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தின் மீது அது காளையோ வெள்ளாட்டு கடாவோ ஏதோ ஒரு மிருகம் பலியிடப்படுகிறது. இந்த பலியின் மூலமாக நான் தேவனிடத்துல ஒப்புரவாகிறேன் என்று அநேக பலிகளை குறித்து லேவியராகமத்தில் நான் பார்க்க முடியும். அப்ப இந்த பலி, என்னுடைய பாவத்தை இந்த விலங்கின் மீது நான் செலுத்தி இந்த பலியின் மூலமாக நான் தேவனிடத்துல ஒப்புரவாக முடியும் என்கிற ஒரு விசுவாச வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். அது பழைய ஏற்பாடு காலங்கள்ல நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய பூரணமான பலியாக இயேசு கிறிஸ்து பலிபிடமாகிய சிலுவையிலே தன்னுடைய சொந்த ரத்தத்தின் மூலமாக நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரித்து இப்பொழுது தேவனிடத்திலே பிரவேசித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப அப்படிப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இந்த சமாதானத்தை ஜனங்களுக்கு அருளுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கூடுமான, அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது கூட, கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமா இருக்க
நாடுங்கள். அவை எல்லாரோடும் கூடுமானால், உங்களால் கூடுமான மட்டும் எல்லா மனிதரோடும் நாம் சமாதானத்தோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எப்பொழுது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, உண்மையிலே தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானத்தை பெற்று கொண்டாதான் நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். இப்ப என்னுடைய பாத்திரத்திலே குறைவு இருக்கு அப்படின்னா, அந்த குறைவை நான் மத்தவங்கள்ட்ட என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப நாம் குறைவுள்ளவர்கள் தான், நாம் குறைவானவர்கள் தான். அப்ப நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்கப்படும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து இந்த சமாதானம் மற்றவர்களுக்கும் பரவி கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்திற்காக தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். தேவனோடு கூட ஜனங்களை ஒப்புரவாக்கும்படியாக கிறிஸ்து என்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் மூலமாக நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக முடியும் என்கிறதை அறிவிக்கும்படியாக நம்மை கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாகவே தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அப்ப நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்திலே வாழ வேண்டும், நாம் எப்படிப்பட்ட விதமாய் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை வேகமாய் நாம் வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கலாம். ஒருவேளை இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அதற்கு பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்கிற தலைப்பு அது சரியாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் அல்லது தேவகுமாரன். அப்போ தேவகுமாரன் என்கிறவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட காரியங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாய் நான் எடுத்து காண்பிக்கிறேன். யாத்ரா மன்னிக்கவும், என்னாகமத்தின் புஸ்தகம் மற்றும் ரோமருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம். இந்த 3 அதிகாரங்கள்ல இருந்துதான் நம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவானவர் நம் எல்லாவற்றிலேயும் அவர்தான் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். ஒரு மெய்ப்பனுக்கு அடையாளம் யார் என்று, ஒரு முன்னோடி யார் என்று கேட்டால் அது கிறிஸ்துதான். அவர்தான் நல்ல மெய்ப்பன். ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியானவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் கிறிஸ்துவே முன்னோடியாக இருக்கிறார். அதை காட்டிலும் ஒரு பிரதான ஆசாரியர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிரதான ஆசாரியர் யார் அப்படின்னா அவரும் நமக்கான கிறிஸ்து தான். அப்போ ஒரு மகா பிரதான அப்போஸ்தலன் எப்படி என்றால், பிரதான அப்போஸ்தலரும் மகா பெரிய அப்போஸ்தலரும், நாம் அறிக்கையிடுகிற மகா பெரிய அப்போஸ்தலரும் அது கிறிஸ்து தான். ஒரு சுவிசேஷகர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதுவும் கிறிஸ்து தான். அப்போ ஒட்டு மொத்தமாக தேவனிடத்துல ஒப்புரவாக்கக்கூடிய எல்லா ஊழியத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு அதுல கிறிஸ்து தான் முன்னோடியாக இருக்கிறார். அதனாலதான் சரீரமாகிய சபைக்கு அவர் யாரா இருக்கிறாரு, தலையா இருக்கிறார். எந்த ஒரு கட்டளையும், உடலுக்கான எந்த ஒரு கட்டளையும் தலையிலிருந்து தான் பிறப்பிக்கப்படும். எந்த ஒரு அவயவமும் தலையின் மூலமாக தான் தலையின் மூலமாக தான் அந்த சரீரத்திலே இணைக்கப்பட்டிருக்க முடியும். ஒருவேளை இந்த தலையோடு இருக்கக்கூடிய உறவு இந்த சரீரத்திற்கு சரியாக இல்லை அப்படின்னா அது மற்ற அவயவங்களோடையும் என்ன பண்ண முடியாது, ஒன்றா இருக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், என்னுடைய கை இருக்கு. இந்த கை இந்த தலையோட சரியான விதத்துல இணையில, இந்த மூளையில இருந்து வரக்கூடிய நரம்பு, அதுல இருந்து வரக்கூடிய எந்த செய்திகளையும் கட்டளைகளையும் இந்த கை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா இந்த கையை வச்சு இந்த சரீரத்துக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குமா? இந்த கை அசைக்கவே முடியாது. மூளை சொல்லும் நீ இப்ப இதை தூக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த கை அதோட இணைக்கப்படலைன்னா என்ன பண்ணாது, தூக்கப்படாது. அப்போ இது கிறிஸ்துவனிடத்துல இணைக்கப்படல, இது சரீரத்துல இணைந்து இருந்தாலும் அந்த சபையில என்ன பண்ணப்பட மாட்டேங்குது, அது சரியான விதத்துல மற்றவர்களோடையும் ஒப்புரவாக முடியாதபடிக்கு இருக்கு. அப்போ நாம் முதலாவது சரி செய்ய வேண்டியது கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய உறவு. அப்ப கிறிஸ்துவை நாம் எவ்விதமாய் பார்க்க வேண்டும், கிறிஸ்து எவ்விதமாய் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை ஒரே ஒரு காரியம், அநேக காரியங்கள் இருக்கு, ஒரு காரியம், அவர் எப்படி நமக்கு பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டிருக்கிறார், நாம் எவ்விதமாய் அவரோடு கூட இணைந்து ஆசாரி ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் அடிக்கடி தியானித்த பகுதிதான் மீண்டுமாக நினைவுபடுத்த நான் உங்களுக்கு விரும்புகிறேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம், அதுல 14வது வசனத்திலிருந்து 28வது வசனங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கிற காரியங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். 14 முதல் 28வது வசனம், 14வது வசனம் முதல் 28வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்களை தான் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவானவர் எப்படி மகா பிரதான ஆசாரியராக தம்முடைய சுய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி பரலோகத்திலே, அதாவது இங்க நிழலாட்டமாய் காணப்பட்ட ஆசாரிப்பு கூடாரமானது பரலோகத்தில் இருக்கக்கூடிய நிஜமானதுல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தன்னுடைய சொந்த ரத்தத்தின் மூலமாக அவர் அங்கே மகா பிரதான ஆசாரியராக அங்க பிரவேசித்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மேன்மையான இடத்திலே இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் மகா பிரதான ஆசாரியரா இருக்கிறார். நாம் எல்லோரும் அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஆசாரியர் கூட்டமாக, அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள எவ்விதமான சிந்தை இருக்க வேண்டும், அதை பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த சிந்தையை விட்டு விலகின
ஒரு கூட்டம் எதை கண்டு கொண்டது என்பதையும், நாம் எவ்வித சிந்தையோடு கூட அந்த பிரதான ஆசாரியரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் நாம் வேகமாக வேதத்திலிருந்து தியானிக்கலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம், 17வது அதிகாரம், 18வது அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல இருக்கக்கூடிய காரியங்கள் நம்ம அதிகமாய் தியானித்ததுதான், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். கோகாத்தின் குமாரனாகிய கோராகி என்பவன், கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் கோராகி என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு அவங்க மோசேக்கு விரோதமாக முறையிடுகிறத நாம் பார்க்க முடியும். மோசேக்கு விரோதம், நீங்க வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்ககிட்ட மட்டும்தான் தேவன் பேசுகிறாரா அப்படிங்கிறது போல அந்த ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், லேவியின் புத்திரர் தான் அந்த ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், அவர்கள் தாங்கள் மேன்மையான ஒரு இடத்துக்கு போகணும், தேவனுடைய நியமத்தை மீறி நாங்களும் தூபம் காட்டுவோம், நாங்களும் இந்த இடத்துக்கு வருவோம் அப்படிங்கிற அந்த மேன்மையான ஒரு இடத்துக்கு தாங்களுக்கும் வரணும் அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தையை மீறி, அதான் நம்ம பார்க்க வேண்டியது. தேவனுடைய வார்த்தையை மீறி அவர்கள் தங்களுடைய சுயத்தின் மூலமாக தங்களை பெரியவர்களாக காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மோசேயோடு எதிர்த்து நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்பதான் தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நாம் நன்றாக அறிந்ததுதான். முன்னாட்களில் இதை நான் இப்படி கூட யோசித்து வச்சிருந்தேன். இதை கூட நாம் இந்த பகுதிகளை தியானிக்கும் பொழுது, அப்போ சரியான அழைப்பு இல்லாம ஊழியத்துக்கு யாருமே வந்துடக்கூடாது. அதாவது நம்ம யாருமே தேவனுக்கு ஊழியம் செய்யணும், அப்போ அவங்கதான் மேன்மையா இருக்கிறவங்க, அவங்கதான் ஊழியம் செய்யணும், நம்ம வந்து கேட்கிற இடத்துலதான் இருக்கணும், அவங்கள தேவன் விசேஷித்த விதமாய் அவங்களை அபிஷேகித்து வைத்திருக்க, இப்படிதான் முன்னாட்களை நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஒருவேளை செய்தி கூட நான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த கோராகின் புத்திரருக்கு என்ன நடந்துச்சோ அதான் நமக்கு பூமி பிளந்து நம்ம பூமிக்குள்ள போய் மடிந்து விடுவோம், பாதாளத்திற்கு நேரா போகக்கூடிய அந்த பூமிக்குள்ள போய் நம்ம மடிந்து விடுவோம் என்கிற இந்த ஒரு பயத்துல கூட இருந்தேன். அப்போ இந்த காரியம் எதற்காக காண்பித்து கொடுக்கப்படுகிறது என்றால், இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு மீறி தங்களை உயர்த்தி கொள்ள ஆசைப்படுகிறார்கள். தேவனுடைய நியமத்தை மீறி தங்களை உயர்த்தி கொள்ள ஆசைப்படுகிறார்கள். இந்த ஆரோனுடைய பிரதான ஆசாரியத்துவம் என்பது கிறிஸ்துவுக்கு முன்னிழலாக காண்பித்து கொடுக்கப்பட்டது. இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல ஆரோனுடைய வம்சத்துல வருகிறவர்கள் தான், ஆரோனுடைய குமாரர்கள் தான் இந்த பிரதான ஆசாரியர்களாக இருக்க முடியும். ஆரோனுக்கு அடுத்து ஆரோனுடைய வம்சத்துல வருகிறவர்கள் தான் பிரதான ஆசாரியத்துவத்தை பெற முடியும். அவர்கள் தான் வருடத்திற்கு ஒரு முறை அந்த பாவ நிவாரண பலியாக தங்களுடைய அந்த காளையோ வெள்ளாட்டுக்கடாவோ அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுடைய பாவங்களுக்காக மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவனுடைய மகிமை வெளிப்படக்கூடிய அந்த உடன்படிக்கை பற்றி இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆரோனுடைய புத்திரர் ஒரு விசை, வருஷத்திற்கு ஒரே ஒரு முறை மாத்திரம் அவர்கள் ஜனங்களுக்காக பிரவேசிக்க முடியும். அப்போ இது எதற்கு நிழலா இருக்கிறது அப்படின்னா, வருஷத்திற்கு ஒரு முறை, வருஷத்திற்கு எத்தனை முறை தான், ஒவ்வொரு நாளும் போக முடியாது, ஒரே முறை. ஆனா ஒவ்வொரு வருஷமும் இவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருக்காங்கன்னா வருஷத்துல ஒரே ஒரு முறை தான். இது எதற்கு முன்னிழலாக காண்பிக்கப்படுகிறது என்றால், கிறிஸ்துவானவர் மரித்து தன்னுடைய சுய ரத்தத்தின் மூலமாக நம்மை தேவனிடத்துல ஒப்புரவாக்கும்படி ஒரே தரம் பரலோகத்துல இருக்கக்கூடிய அந்த கூடாரத்துல பிரவேசித்திருக்கிறார். அது வந்து முன் நிழலா காண்பிக்கப்பட்டது. வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள பிரவேசிக்கிறது வந்து இதற்கு முன் நிழலா காண்பிக்கப்பட்டது. அப்போ ஆரோன் வந்து தெரிந்தெடுக்கப்படுகிறார். அப்ப ஆரோனின் வம்சத்தார் மட்டும்தான் இதை செய்ய முடியும், வருஷம் ஒரே ஒரு முறை. இப்ப கிறிஸ்துவான இது நம்மளுக்கு வருஷம் கிறிஸ்துவ பலியாகிறாருன்னா இல்ல, ஒரே முறை பலியாகி ஒரு முறை தன்னுடைய ரத்தத்தினால மேல பிரவேசித்து இப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இதற்கு முன் நிழலாக தான், இதற்கு முன் அடையாளமாக தான் தேவன் இங்க வந்து இங்க நிழலாட்டமா இதை காண்பித்து கொடுத்திருக்கிறார். அப்போ இதை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனுடைய நியமத்தையே மாற்ற முற்படும் பொழுது, அப்ப தேவனுடைய நியமத்தை மாற்றி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செல்லும் பொழுது தேவனுடைய கோபம் அவர்கள் மீது இறங்குகிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப இதே போலதான் தேவன் வைத்திருக்கிற நியமத்தை மீறுகிற பொழுது தேவன் அவர் இவ்விதமாக தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியும், இவ்விதமாக தான் ஜனங்கள் தேவனிடத்தில் சேர முடியும் என்கிற இந்த நியமத்தை மாற்றும் பொழுதுதான் அங்க தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இவ்வளவு நடந்ததுக்கு பின்பாகவும் மறுநாள் ஜனங்கள் முறையிடுகிறார்கள், எங்களை அழிக்கும்படிக்கு நீங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு. இந்த 16வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது இது நடந்த மறுநாள்ல ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா முறையிடுறாங்க. மோசேயும் ஆரோனிக்கும் விரோதமாக முறையிடுகிறார்கள். இப்போ தேவன் சொல்லுகிற காரியங்கள், இவர்கள் எனக்கு விரோதமாக முறையிடுகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த 17வது அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு காரியத்தை தேவன் அங்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலே
இதை நான் வேற மாதிரி தான் நான் தியானிச்சு வச்சிருந்தேன். உண்மையிலே இதை வேற மாதிரி தான் நினைச்சு வச்சிருந்தேன். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு வம்சத்திற்கும் அடையாளமாக 12 கோல் எடுத்து வரப்படுகிறது. லேவி புத்திரருக்காக ஆரோனுடைய கோல் வைக்கப்படுகிறது. அதுல ஆரோனுடைய பெயர் எழுதப்படுகிறது. இந்த கோல் வைக்கப்படுகிறது. மறுநாள் காலையில தேவன் தெரிந்து கொள்ளுகிறவர் யாரோ, தேவன் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் அதுல ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இருக்கும். அதன் மூலமாக தேவன் யாரை தன்னிடத்தில் சேருவதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த 17வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 12 கோள்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. லேவி புத்திரருக்காக, லேவியின் புத்திரர்களுக்காக ஆரோனுடைய பெயர் எழுதப்பட்ட அந்த கோல் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் நல்லா பார்க்கலாம். அந்த ஆரோனுடைய கோல் ஒரே நாள்ல என்ன பண்ணிட்டாங்க, துளிர்த்து விட்டது. நம்ம 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்ப 12 கோல் இருந்தாலும் ஆரோனுடைய கோல் மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, துளிர்த்திருக்கிறது. இதை இன்னொரு அடையாளமா சொல்லணும் அப்படின்னா, எத்தனை விதமான பிரமாணங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவின் பிரமாணம் மட்டும்தான் ஆசாரிய ஊழியது தேவனிடத்தில், அதாவது அவரிடத்துல நம்மை ஒப்புரவாக்குவதற்கு எத்தனை விதமான காரியங்கள் இருந்தாலும் கிறிஸ்து மாத்திரமே நம்ம தேவனிடத்துல சேர்க்க முடியும். இது ஒரு வெளிச்சத்துல சொல்றேன், அவ்வளவுதான். நான் உணர்ந்து கொண்டதின்படி சொல்றேன். கிறிஸ்து மாத்திரமே, எத்தனை பேர் இருந்தாலும் கிறிஸ்து மாத்திரமே, அவருடைய குமாரன் மாத்திரமே நம்மை தேவனிடத்துல சேர்க்க முடியும். இது ஒரு புத்தகத்துல வாசிக்கும் போது கூட அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, வாதுமை பழங்களை கொடுத்தது அப்படின்னா, அது அவங்க அந்த புத்தகத்துல அழகா எழுதியிருந்தாங்க. வாதுமை பழங்கள் உண்மையிலே வசந்த காலத்தினுடைய முதற் பலனா கிடைக்கக்கூடியதே வாதுமை பழங்களா தான் இருக்கும். அந்த இஸ்ரவேல் தேசத்துல வசந்த காலத்தின் அந்த முதல் அறுப்பின் முதல் பலன் வாதுமை பழங்களா தான் இருக்கும். அதை தான் தேவன் இங்க அழகா காண்பிச்சு கொடுத்தாங்க. கிறிஸ்து முதற் பலனானவர் என்பதற்கு அடையாளமாக தான் இந்த வாதுமை பழங்கள் இதுல இந்த வாதுமை பழங்களை இது கொடுத்தது என்பதை அந்த புத்தகத்துல ஒரு வேத அறிஞர் அழகா எழுதி வச்சிருந்தாங்க. உண்மையில அதை நான் உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ ஆரோனுடைய கோல் துளிர்க்கிறது. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், உயிரில்லாத ஒரு கோல், உயிரற்ற ஒரு கோல், அது ஒரே நாள்ல துளிர்த்து அது என்ன பண்ணு, பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கிறது. அது வாதுமை பழங்களும் எப்படிப்பட்ட பழமா இருக்கிறது, வசந்த காலத்தின் முதற் பலனாக இருக்கிறது. வசந்த காலத்தின் முதற் பலன் இந்த வாதுமை பழங்கள். வசந்த காலங்கள் ஆரம்பித்து விட்டுகிறது என்பதை இந்த வாதுமை பழங்களை கொண்டே அறிந்து கொள்ளலாம் என்பதை கூட அவர்கள் அப்படி அவ்விதமாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ கிருபையின் காலம் நம் தேவனிடத்துல சேருவதற்கு பிரமாணங்கள் மூலமாக, ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தின் மூலமாக அல்ல, நம் அல்லது இன்னொரு மனிதனின் மூலமாக நான் என்னுடைய காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் கொடுத்து ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அப்படி அல்ல. நான் தேவனிடத்துல சேர்ற கிருபையை பெற்றிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அங்க வாதுமை பழங்கள் கொடுத்தது என்பது, அதாவது உயிரற்ற ஒரு கோல் உயிரடைந்திருக்கிறது. அதே போலதான் கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து முதற் பலனாக, அதுதான் முக்கியம், அவர் உயிரோடு முதற் பலனானார் என்றுதான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல கூட நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 15வது அதிகாரம் 23வது வசனம், அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்போ லேவியராகமத்துல ஆசாரிய ஊழியம் எப்படிலாம் செய்யப்பட வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் காண்பித்து கொடுத்த தேவன் இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்பாக 18வது வசனத்துல, மன்னிக்கவும் 18வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, ஒருவருமே மறுப்பு பேசக்கூடாத அளவிற்கு யாருமே இந்த ஊழியத்திற்கு இனி மறுப்பே பேச முடியாது, மறுத்தே கூற முடியாது என்பதற்கு அடையாளமாக அங்க ஒரு கோல் துளிர்த்தது. அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்போ மரணத்தில் இருந்து ஒரு உயிரற்ற ஒரு பொருளிலிருந்து உயிர் வந்தது என்பதை இங்க காண்பிக்கும் போதுதான் அவர் உண்மையிலே, ஏற்கனவே அவர் தேவனுடைய குமாரன் தான், கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் தான், ஆனா உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்றுதான் அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல நாம் வாசிக்க முடியும். நாம் அதை கூட திருப்பி பார்க்கலாம். நம் செய்திக்கு தலைப்பாக எடுத்துக்கொண்டதே அதுதான். அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அப்போ இங்க பாக்குறோம், ஆரோனுடைய
அந்த பிரதான ஆசாரியத்துவத்திற்கு விரோதமாக யாருமே இதுக்கு முன்பாக முந்தின அதிகாரத்துல அதற்கு விரோதமா பேசுறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய நியமத்திற்கு விரோதமாக வருகிறார்கள். ஆனா இங்க ஒரு சம்பவம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் என்கிற சாயல் காண்பிக்கப்படும் பொழுது அதற்கு பின்பாக இந்த ஆசாரியத்துவத்தை குறித்து யாருமே பேச முடியல. இது ஒரு முன்னிழலா தான். நான் இயேசு ஆரோனுடைய வம்சத்துல பிறந்தவர் அல்ல. அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதும்போது இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியரா இருக்கிறார் அப்படின்னா, இந்த பிரதான ஆசாரியத்துவத்திற்கு ஒரு அடையாளமா ஆரோன் காண்பிக்கப்படுகிறார், ஆரோனுடைய வம்சம் காண்பிக்கப்படுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் ஆரோனுடைய வம்சத்தில் வந்தவர் அல்ல. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, அவர் மெல்கிசேதேக் எப்படி பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டபடி நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோமோ, அதே போல இவர் இந்த வம்சத்தின் வழி அல்ல, அவர் யூதா கோத்திரத்துல பிறந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படிதான் பிரதான ஆசாரியரா இருந்திருக்கார். அப்போ அவர் ஏற்கனவே தேவனுடைய குமாரனா இருக்கிறார். அப்போ அந்த தேவனுடைய குமாரனா இருந்து அவர் தன்னுடைய உபதேசங்களையும் அற்புத அடையாளங்களையும் செய்யும் பொழுது எதிர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. யோவான் ஸ்நானகன் கூட ஒரு சந்தேகம் வந்துருது. இப்படி நடந்துகிட்டே இருக்குது. உயிர்த்தெழுந்தல் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன்ங்கிறத நினைக்கும் பொழுதுதான் சீஷர்களுக்கே ஒரு தைரியம் எழுங்கிறத பார்க்க முடியும். பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், பேதுரு கூட சொல்றாரு, மீன் பிடிக்க போவோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல உயிர்த்தெழுந்ததற்கு பின்புதான் மீன் பிடிக்க போலாம், பழைய தொழிலுக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அப்பா, நீ மனுஷனை பிடிப்பதற்காக அழைக்கப்பட்டவன். இயேசுவானவர் தன்னுடைய சொந்த வார்த்தையின் மூலமாக அவரை அழைத்தார். நீ வந்து மீன்களை பிடிக்கிறவன் இல்லை, இனி மனுஷனை பிடிக்கிறவன் ஆவா என்று இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை அழைத்து தெரிந்து கொண்டவர் மீண்டும் எங்க போறாருன்னா மீன் பிடிக்க தான் போறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்தது இவருக்கு காண்பிக்கப்பட்டு இவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது இவரே சாட்சியாக மாறிவிடுகிறார். அப்ப யாருமே மறுப்பு பேச முடியாத ஒரு ஆசாரியத்துவம் இயேசுவினிடத்துல எப்படி வருகிறது, இயேசு எப்படி பலமாய் ரூபிக்கிறார் என்றால், இத ஆரம்பத்திலிருந்தே தேவன் அங்க முன்னடையாளமா வச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த ஆசாரியத்துவம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த தீர்க்கதரிசி என்கிற ஒரு அடையாளம். மோசையை கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் தீர்க்கதரிசியாக எப்பொழுதுதான் ஜனங்களால் அங்கீகரிக்கப்படுகிறார் அப்படின்னா, மரணம் அவருக்கே அது எப்பதான் தெரியுது அப்படின்னா, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதின் சாயல் அந்த முச்செடியில காண்பிக்கப்பட்டு கொடுக்கும் பொழுதுதான் அவருக்கே அது அப்பதான் உண்மையிலே அது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல அவன் தன்னுடைய சகோதரரை அறிந்து கொள்வார்கள் என்று நினைச்சிருக்கலாம். தன்னுடைய சகோதரர்கள் இவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு, இவர்களை நடத்துவதற்கு தன்னை முன்குறித்திருக்கார் என்பதை சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் நினைக்கிறாரு. இல்ல, தன்னுடைய மாம்சத்தின்படி போராடி பார்க்கிறாரு. ஒரு எகிப்தியன் வந்து ஒரு எபிரேயனை அநியாயமா நடத்தும் பொழுது அவருக்காக போராடி அந்த எகிப்தியனை கொன்று போடுகிறார். மாம்சத்தின்படி முயற்சி பண்ணி பார்க்கிறார். இல்ல, அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் காண்பிக்கப்படும் தான் ஒன்றுமே இல்ல, இதை சார்ந்து கொண்டுதான், இந்த காட்சியை சார்ந்து கொண்டுதான் நாம் சாட்சியாக விளங்க முடியும் என்கிறத உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் மோசையே தன்னை மகாபெரிய தீர்க்கதரிசியாக ஜனங்களுக்கு முன்பாக காண்பிக்க முடிகிறது. ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்கும் பொழுது அப்போ இயேசுவானவர் ஒவ்வொரு இடத்திலையும் தன்னை மகா பிரதான ஆசாரியராகவும் பிரதான அப்போஸ்தலராகவும் அல்லது மேய்ப்பனாகவும் ஒவ்வொரு காரியத்திலையும் தன்னை பூரணமாக இந்த மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற சாயல்ல தான் காண்பிக்கிறதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அப்போ இந்த பிரதான ஆசாரியத்துவத்திற்கு எதிரா ஒண்ணுமே பேச முடியல. அப்பதான் 18வது அதிகாரத்துல என்னாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆசாரியத்துவம் மீண்டுமாக அவங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 18வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆரோனுடைய புத்திரர் என்னெல்லாம் செய்யணும், மற்றவர்கள் அதை எப்படி அவர்களோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் என்பது மிக தெளிவாக அந்த இடத்துல அழகாய் காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பிரதான ஆசாரியர், அவரோடு கூட இருக்கிற ஆசாரியர்கள். அப்ப நாமும் கூட, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அவரோடு கூட இருக்கக்கூடிய ஆசாரிய கூட்டமாக நாம் இருக்கிறோம். உண்மைக்குமே நம்முடைய ரத்தத்தினால அல்லது நாம் சிந்துகிற ரத்தத்தினால ஜனங்கள் தேவனிடத்துல சேரப்போவது கிடையாது. நாம் சிந்துகிற ரத்தத்தினாலேயோ அல்லது நாம் எடுக்கிற பிரயாசங்களினாலோ, நாம் பிரயாசப்பட வேண்டும், அதை வேண்டாம் சொல்லல, நம்முடைய சொந்த முயற்சியினாலோ நாம் தேவனிடத்துல என்ன பண்ண போறதில்லை, ஜனங்களை சேர்க்க போவதில்லை. இந்த மகா பிரதான ஆசாரியர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படி அவர் கொடுக்கிற ஆசாரியத்துவத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் ஊழியங்களை நிறைவேற்றும் பொழுது உண்மையிலேயே அந்த இடத்துல ஜனங்களை நம் தேவனிடத்துல சேர்க்கிற இடத்திற்கு தான் நாம் கொண்டு போகிறோம் பிரியமானவர்களே. அதனாலதான் எல்லா இடத்துலயுமே கிறிஸ்துவை தேவன் முன்னிழலாக முன்னோடியாக, முன்னிழல் அல்ல, முன்னோடியாக வைத்து விட்டார். அதான் நம்ம அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்துல நாம் தியானிக்க முடியும். அவர் ஒரு தரம் வெளிப்படுகிறார். எல்லாவற்றையும் நம்ம அழகாய் பார்க்கும் பொழுது
9வது அதிகாரம் 23 மற்றும் 24 அந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்படாததா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், மன்னிக்கவும், கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, பரலோகத்திலே தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொண்டு தேவன் பிரவேசித்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, அது கைகளினால் செய்யப்பட்ட இடத்துக்கு அவர் போகவே இல்லை. அவர் பாளையத்திற்கு புறம்பாக பாடுபடுகிறார், பாளையத்திற்கு புறம்பாக அடிக்கப்படுகிறார், கல்லறையில வைக்கப்பட்டு ஜனங்களுக்கு உள்ள தன்னுடைய சீஷர்களுக்கும் அதிகமான பேர்களுக்கும் 500 பேருக்கும் அதிகமான பேர்களுக்கு ஒரே நேரத்தில் காட்சி அளித்து தேவாலயத்திற்குள்ள போகல. தேவாலயத்திற்குள்ள போய் நான் உயிர் தெளிந்து விட்டேன், இனி நான் தான் பிரதான ஆசிரியர் என்று அந்நாட்களிலே கைகளினால் கட்டப்பட்டிருந்த அந்த தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. ஏன்னா அங்க இருந்த மகிமை வெளிப்பட்டுட்டு, அவ்வளவுதான், திரை 2ஆ கிழிந்ததுல அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெளிப்பட்டுட்டு. அப்ப அவர் அங்க போகல. இதை காட்டிலும் மேன்மையாய், இது அடையாளம், இது முன்னிழல், இது ஆரோனுடைய வம்சத்தார் உள்ள போக வேண்டியது. நான் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி இருக்கேன். இதை காட்டிலும் மேன்மையான ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தேவனிடத்துல இந்த ஜனங்களை சேர்க்கும்படியாக நான் நித்தமும் அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு இடத்திலே தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார் என்பது உண்மையிலே அது மகா பெரிய ஒரு நம்பிக்கையை நமக்கு அளிக்கிறது. நமக்காக பரிந்து பேசுகிற ஒருத்தர் நித்தமும் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை காண்பித்து இயேசு கிறிஸ்துவை இதே எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரத்துல காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மத்தியஸ்தர் என்னதான் பண்றாரு? இங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, இங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. இவர்கள் இருவருக்கு இடையில ஒரு சமாதான தூதுவனாக, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக அந்த மத்தியஸ்தர் அதை தான் பண்றாரு. இவர்களிடத்துல இருந்து வார்த்தையை வாங்கி இவர்களை சமாதானத்திற்கு நேராக வழிநடத்தும்படியாகவும், அப்ப 2 பேருக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தரா இருந்து இருவரையும் ஒப்புரவாகக்கூடிய ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். முன்னாட்களில மோசே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார். ஏதாவது தேவனுடைய கோபம் வரும்போது மோசே என்ன பண்ணிடுவார்னா சாஷ்டாங்கமா விழுந்துருவாரு. தேவனுடைய சமூகத்துல சாஷ்டாங்கமா விழுந்து இவங்களை அழிக்க வேண்டாம் அப்படின்ட்டு சாஷ்டாங்கமா விழுந்து ஒரு இடத்துல கூட சொல்றாரு, என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து என்ன பண்ணிருங்க, கிறுக்கி போட்டுருங்க. இந்த ஜனங்களை அழிக்க கூடாது, என் பேரை கூட என்ன பண்ணிருங்க, ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுங்கன்ட்டு, அதாவது பரிந்து பேசுவதற்கு ஒரு முன் அடையாளமா மோசே கூட அந்நாட்கள் அப்படி தேவனுக்கும் அவருக்கும் இடையில இருந்தாரு. ஆனாலும் அது பூரணப்படுத்தல. அப்போ தேவனுடைய ஸ்தானம், அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அந்த நியாயப்பிரமாணங்கள் மூலமா வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆனால் நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதே. அப்ப எனக்கேற்ற ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு அந்த நியாயப்பிரமாணத்துல வெளிப்படுத்தப்படுது. இவ்வளவு பரிசுத்தம். அப்ப இதை காட்டிலும் மேன்மையான பரிசுத்தத்துக்கும் வர வேண்டியது இருக்குது. அப்ப இதை ஜனங்களால இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி இதன்படி தன்னை நீதிமானாக காண்பித்துக் கொள்ள முடியாது. அதனாலதான் இந்த நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் சேர்க்கிற உபாத்தியாய் இருந்தது என்று கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் பொழுதெல்லாம், இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பார்க்கும், ஐயோ இவ்வளவு காரியங்களையும் இதன்படி செய்கிறவன் தான் அதனாலே பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை செய்து என்னால பிழைக்க முடியல, நான் மீறிக்கிட்டே இருக்கிறேன், என்னால நான் இடறி விழுந்துகிட்டே இருக்கிறேன், என்னால இந்த நியாயப்பிரமாணத்திற்கு இது முற்றிலுமாய் செவி சாய்க்க முடியல. யாராவது ஒருவர் நான் செவி சாய்க்கணும் தான் விரும்புறேன், இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும் தான் விரும்புறேன், ஆனா என்னுடைய சரீரத்துல வேற ஒரு பிரமாணம் இருக்கு, தேவனுக்கு விரோதமாய் செய்கிற வேற ஒரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன், நான் நிர்பந்தமான மனுஷன், யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும் என்று பவுல் ரோமர்கள் 7வது அதிகாரத்துல கதறி கூப்பிடுகிற காரியத்தை பார்க்க முடியும். அப்போ நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது பாருங்க, நம்ம கிறிஸ்துவனிடத்துல சேர்க்கிற உபாத்தியா இருக்குது. அப்ப நியாயப்பிரமாணம் எதை தான் செய்யணும் அப்படின்னா கிறிஸ்துவனிடத்துல கொண்டு நம்மளை சேர்க்கிறது. என்னால இதை செய்ய முடியாது, என்னால இதுல நிலைச்சு நிற்க முடியல, அப்ப எனக்காக ஒருவர் வேணும், என்னுடைய பாவங்களை கழுவுகிறேன், நீ நீதியின் மார்க்கத்தில் நடத்துகிற, என்னுடைய சுய முயற்சினால் அல்ல, இன்னொருவருடைய பலத்தின் மூலமாக நான் அதை செய்யணும். அப்ப எனக்காக யார் தான் இதை செய்ய முடியும்னு பார்த்தா அது நியாயப்பிரமாணம் நேரம் எங்க கொண்டு நம்மளை நிப்பாட்டிருந்தா கிறிஸ்துவனிடத்துல தான் கொண்டு நிப்பாட்டுது. அப்ப உங்களுடைய சுய நீதியின் மூலமாக நீங்க தேவனிடத்துல சேர முடியாது, தேவ நீதியின் மூலமாக தான் சேர முடியும். அந்த தேவ நீதி என்பது என்ன என்பதை ரோமர் 3வது அதிகாரத்துல அழகாய் காண்பிச்சு கொடுத்துட்டார். நமக்காக பலியானார் ஒருத்தர், இலவசமாய்
அவருடைய கிருபையினால இலவசமாய் நாம் தேவனிடத்துல சேரக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் யாரதான் காண்பிச்சு கொடுக்குது? அவருடைய அந்த ஆசாரியத்துவம் யாரதான் காண்பிச்சு கொடுக்குது அப்படின்னா, கிறிஸ்துவ தான் காண்பிச்சு கொடுக்குது. இதை யோசித்து பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவின் சாயல்ல கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளில் நடக்க பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் திரும்பி நியாயப்பிரமாணத்திற்கு போக நம்மளுக்கு வழியே கிடையாது. நம்ம போகவே முடியாது, போகவும் கூடாது. ஆனா இந்நாட்கள்ல ஜனங்கள் இத பார்க்க கூடாத படிக்குதான், இந்த இந்த வெளிச்சத்தை ஜனங்கள் கண்டுகொள்ள கூடாத படிக்குதான் கிறிஸ்துவை தவிர மத்த எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க காணிக்கையின் மூலமாக, அல்லது ஒரு ஊழியத்தை தாங்குவதன் மூலமாக, அல்லது பற்பல நற்கிரியைகளை செய்வதன் மூலமாக, நானும் உண்மையிலேயே நினைச்சிருக்கேன், நான் இப்படி செஞ்சிருக்கிறேன். வசனத்துல அந்த 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 இலையெல்லாம் எடுத்து போட்டு அந்த டேபிளை தொடச்சா அது ஒரு தேவனிடத்துல நம்மளை சேர்க்கிற ஒரு புண்ணியம் நினைச்சு நான் ஒரு கட்டத்துல செஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் எடுத்துட்டு போய் தொடச்சிட்டு இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் இந்த இதெல்லாம் நியாயப்பிரமாணம் தான். நான் இதன் மூலமா தேவனிடத்துல சேர்ந்துட முடியும். அப்ப நான் கோயில்ல வந்து டெக்கரேஷனுக்கு பூ மாட்டிட்டேன்னா நான் என்னால சேர்ந்துட முடியும். இல்ல ஊழியத்துல போய் நான் ஒரு கார் ஓட்டுற ஒரு இடத்துல இருந்துட்டேன் அப்படின்னா, ஊழியத்துக்கு போறவங்களுக்காக கார் ஓட்டிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிட முடியும்? தேவனிடத்துல சேர்ந்த முடியும். அப்படி இல்ல. தேவன் எதைதான் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். அப்ப முதலாவது அங்கீகரிக்கப்பட வேண்டியது ஆபேல். அதற்கு பின்புதான் அவருடைய காணிக்கை. அதான் வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குறனுடைய ஜெபம் தேவனுக்கு எப்படி இருக்குதான்? அது அருவருப்பு. நம்ம ஜெபம் ஞாயிற்றுக்கிழமை கூட அழகா தியானிச்சோம். ஜெபம்ங்கிறது தூபம்ங்கிறது ஜெபத்துக்கு அடையாளமா இருக்கு. அது சுகந்த வாசனையா தேவனுக்கு ஏறெடுக்கப்படணும். உண்மையிலே அந்த தூபத்துல நீங்க ஒரு செத்த ஈக்கள் நிறைஞ்ச ஒரு தைலத்தை ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தூபத்தினுடைய வாசனையே எப்படி பண்ணிரும்? கெட்டு போயிடும். அப்ப இந்த வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்கனுடைய ஜபமும் தேவனுக்கு எப்படிதான் இருக்குது? அது அருவருப்பா தான் இருக்குது. அப்ப நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், வேதத்தை கேட்கணும். இந்த வேதம் என்னை எங்க கொண்டு போய் சேர்க்குது? கிறிஸ்துவின் இடத்துலதான் கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்துல இருக்கிற ஒரு சில பிரமாணங்களை என்னால நிறைவேற்றக்கூடிய பிரமாணங்களை எடுத்து, ஒரு சில பிரமாணங்கள், இப்ப தசமபாகம் கொடுக்கறது ஜனங்களுக்கு ஈஸி, எளிது, அப்படிதானே? நீங்க தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஜனங்களுக்கு எளிது. நீங்க ஜாதி பார்க்க கூடாது, உங்களுக்குள்ள அந்த ஜாதி வெறி இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துருங்க. இல்ல ஒரு சகோதரன் கூட நீங்க வந்து ஒப்புரவாகாம இருக்கிறீங்க, மனக்கசப்புல இருக்கிறீங்க, இதை எடுத்துருங்கன்னா, ஐயா நீங்க கூட ஒரு 1000 வேணாலும் என்ன பண்ணிக்கங்க, வாங்கிக்கங்க. ஆனா இதுல மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது? கை வச்சிடக்கூடாது. அப்ப இது எளிதா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? நம்ம நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய ஒரு சில அந்த எளிதாய் செய்யக்கூடிய காரியங்களை எடுத்து வச்சுட்டு கிறிஸ்து மறைக்கப்பட்டு விட்டார் அப்படிதான் சொல்லணும். நல்லா பாருங்க, வேதத்துல தெளிவா கலாத்தியர் அழகா எழுதி வச்சிட்டாரு. இந்த நியாயப்பிரமாணம் நம்ம கிறிஸ்துவனிடத்துல சேர்க்கிற உபாத்தியா இருக்கிறது. கிறிஸ்துவின் பிரமாணம், கிறிஸ்து வெளிப்பட்டதற்கு பின்பாக, கிருபை வெளிப்பட்டதற்கு பின்பாக நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவிற்கு கீழானவர்கள். அப்ப இந்த பிரதான ஆசாரியரோடு கூட இணைந்து கொண்டு அவரோடு கூட அந்த காரியங்களை பூமியில நிறைவேற்றுகிற ஸ்தானாபதிகளாக நாம் ஆசாரிய கூட்டமாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இதே போன்ற ஒரு உபவாசத்தில் கூட நாம் தியானிச்சிருக்கிறோம். எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களே அப்படிங்கிறது. அப்ப நாம் எல்லாருமே ஆசாரியர்கள் தான். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இன்னைக்கு என்ன ஆயிட்டு, நம்மை பிரதான ஆசாரியர்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம தான் செய்ய முடியும், இத நாம் தான் அப்படி இல்ல. நாம் எல்லாரும் இணைந்து, நாம் எல்லாரும் ஆசாரிய கூட்டம், நாம் இணைந்து மகா பிரதான ஆசாரியருக்கு கீழாக இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாருமே லேவியர்களாக இருக்கிறோம். நாம் இணைந்து மகா பிரதான ஆசாரியருக்கு கீழாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலுமே யாரதான் நாம் முன்னிறுத்தி ஓட வேண்டியது இருக்கு அப்படின்னா, கிறிஸ்து முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அது நம்முடைய ஜபமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய ஜபத்துல கூட அது கிறிஸ்துவை மையப்படுத்தின கிறிஸ்துவினுடைய ஜபமாக தான் இருக்கணும். அப்பதான் நம்ம பரமண்டலங்களின் கர்த்தர் கற்பித்து கொடுத்த ஜபத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதுல எல்லாத்துலயுமே நம்ம பார்க்கும் பொழுது தேவனை தான் அவர் மையப்படுத்தியே இருக்கும். தேவனுடைய நாமம் தான் மையப்படுத்தப்பட்டே இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளையும் பாருங்க, அது வெளிப்பிரகாரமான சுத்தத்தை சொல்லவே சொல்லாது. அப்ப அது எதைதான் நோக்கி பாயுது அப்படின்னா, என்னுடைய இருதயத்தை தான் நோக்கி பாயுது. அதனாலதான் இயேசு அழகா சொல்லுவாரு. அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா, கொலை செய்யாத இருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி சொல்லிட்டு சொல்லுவார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இது நாள் வரைக்கும் நீங்க இப்படி இருந்துட்டீங்க, இது நாள் வரைக்கும். அப்போ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிச்சு. அப்ப இது சொல்லப்பட்டுச்சு.
இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஏற்கனவே ஒரு பிரமாணம் சொல்லப்படுது, இப்ப நான் சொல்லுகிறேன். அந்த பிரமாணத்தினுடைய அந்த காரியம் மேலோங்கி காண்பிக்கப்படுகிறது. இந்த பிரமாணம் இன்னும் ஒருபடி மேல கூட்டி காண்பிக்கப்படுகிறது. அதுக்காக அது 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 குறைவுள்ளதுதான். அதை காட்டிலும் அடுத்தபடிக்கு போகுது. அப்ப வெளிப்பிரகாரமா நான் வாழும் பொழுது நான் விபச்சாரம் செய்யாம வாழ்ந்துட முடியும். ஆனா இருதயத்துல தோண்டிட்டுனா, அப்ப இதுக்கு எங்கதான் இதுக்கு இருதயத்தை எங்கதான் கொண்டு போய் வைக்க முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வைக்க முடியும். அதனாலதான் அந்த எபிரேயர் நிறுவனம் 9வது அதிகாரத்துல மரண சாசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். உயில் மரண சாசனம். அப்போ ஒரு சாசனம் எழுதப்படுகிறது, மரண சாசனம் ஒன்று எழுதப்படுகிறது. அந்த உயில் நம்ம உயில் எழுதி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மரிக்கிற வரைக்கும் அந்த உயில் செல்லாது. அந்த உயில் எப்பதான் செல்லும் அப்படின்னா, அவங்க மரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த உயில் செல்லும். அவங்க மரிச்சதுக்கு அப்புறம் தான். அப்போ இதை 2 விதமா நாம பார்க்கலாம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. இதை செய்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவனிடத்துல நீதிமானாக மாற முடியும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த நீதி நிறைவேறல. அப்போ அந்த சாசனத்தை எழுதி கொடுத்தவர் மரிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த சாசனத்தை எழுதி கொடுத்தவர் மரித்து அந்த சாசனத்தின் நீதியை நிறைவேற்ற வேண்டியது இருக்கு. அப்போ உயில் அதுதான். இப்ப நானே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு ஒரு சொத்து இருக்கு. இந்த சொத்தை நான் மரிச்சதுக்கு அப்புறம் இவங்க தான் இதை அனுபவிக்கணும்னு நான் எழுதிட்டேன் அப்படின்னா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை அவங்க என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. நான் எப்போ மரிக்கிறேனோ அப்போ அந்த உயில் என்ன பண்ணும், உயிர் பெறும். அதே போல ஒரு சாசனம் நியாயப்பிரமாணத்தின் மூலமா வருகிற நீதி இருக்கு. அந்த நீதி நியாயப்பிரமாணத்தின் மூலமா உயிர் பெறவே முடியல. அப்ப அதை எழுதி கொடுத்தவர் மரிக்கிறார், அந்த சாசனத்தை எழுதினவர் மரிக்கிறார். இப்ப அதுல இருக்கக்கூடிய நீதி நிறைவேறுகிறது. அதுக்காக நியாயப்பிரமாணத்தை மேல் இல்ல, அதுல உள்ள நீதி நியாயப்பிரமாணத்தை அந்த நீதியின் மூலமாக தேவனிடத்துல சேர முடியும்னா அந்த நீதி மேலோங்கி காண்பிக்கப்படுகிறது, அந்த நீதி உயிர் பெறுகிறது. அப்ப அதுதான் நம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக. அப்ப அந்த சாசனத்தை எழுதி கொடுத்தவர் மரித்திருக்கிறார், அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக அவர் உயிரோடு எழுந்து இப்பவும் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும் மூலம், அதை விசுவாசிக்கிறது மூலமாக தான் அந்த சாசனத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட நீதி என்னிடத்துல நிறைவேறும். பிரியமானவர்களே, நான் தசமபாகம் கொடுக்கறதுனால அல்ல ஊழியர்களை தாங்கிறதுனால அல்ல, அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு மனப்பூர்வமா அதை செய்ய முடியும்னா தாராளமா செய்யலாம். அதை வேண்டாம்னு சொல்லவே இல்லை. மனப்பூர்வமா உங்களுக்கு செய்ய முடியுது, இந்த ஊழியத்தை தாங்கணும்னு ஆசைப்படுறேன், தேவன் என்னிடத்துல பேசிட்டாங்கன்னா தாராளமா நீங்க அந்த எந்த ஒரு மிஷினரி ஊழியத்தை நீங்க தாங்கலாம். அதுல எந்த வித தவறுமே இல்லை. ஆனா அது மனப்பூர்வமாய் செய்யப்படணும். அதான் ஒரு புத்தகத்துல வாசித்தேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு அழகா அந்த வார்த்தை திடீர்னு ஞாபகம் வந்துச்சு ஒரு நாள். ஏற்கனவே வாசித்தது தான், நானா புதுசா சொல்லலை, ஏற்கனவே வாசித்தது தான். அதுல அழகா எழுதியிருந்தாங்க, நான் பாவம் செய்வதனால் பாவி அல்ல, நான் பாவி அதனாலதான் நான் பாவம் செய்யறேன். அப்போ பிறக்கும் போதே நான் பாவிதான், அதனாலதான் நான் பாவம் செஞ்சுட்டே இருந்தேன். அதை சொல்லிட்டு அடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை காண்பிச்சு கொடுத்து, அப்ப நான் பாவியாகவே இருக்கிறேன், என்னுடைய பாவத்தன்மையும் பாவத்தை எல்லாவற்றையும் ஒருத்தர் சிலுவையில் சுமந்து தீர்த்து அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. இப்ப நான் நீதி செய்வதனால நான் நீதிமான் இல்ல, நான் நீதிமான் அதனால நீதியின் கிரியைகளை செய்கிறேன். அப்ப எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. நீதி செய்து நீதிமான் அல்ல, நான் நீதிமானா இருக்கிறதுனால நீதியின் கிரியைகளை செய்கிறேன். அப்போ இந்த விசுவாசத்திற்குள்ளாக தான் இந்த மரண சாசனம் உயிர் பெற்ற இந்த நீதிக்குள்ளாக நம்மை அழைத்து வரும்படிதான் கிறிஸ்துவானவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தின் மூலமாக பிரதான ஆசாரியராக பரலோகத்தில் பிரவேசித்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ வேத வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுமே இந்த கிறிஸ்துவ தான் காண்பிச்சு கொடுத்துட்டே இருக்குது. நான் ஒருவேளை யோசேப்பை பார்க்கும் பொழுது நானும் யோசேப்பு போல வாழலன்னா அதுல யோசேப்புல கிறிஸ்து இருக்கிறார், அந்த கிறிஸ்துவை தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. தானியேலை போல வாழணும்னா அந்த தானியேல்ல கிறிஸ்து இருக்கிறார், மோசையை போல வாழணும், மோசையில கிறிஸ்து இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்த கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது, அதாவது மறைமுகமா இருந்துட்டே இருக்குது. இவர்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லா தீர்க்கதரிசிகளும் இவர் எப்ப வெளிப்படுவார்ன்ட்டு. ஆனா அவங்க காலத்துல அது நடக்கல. உண்மையிலே நாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். சில நேரங்கள் இப்படி யோசிக்கிறது உண்டு, இயேசு வாழ்ந்த காலத்துல இந்த கிபி 30 வருடங்களுக்குள்ள நம்மளும் வாழ்ந்திருந்தா இயேசுவை பார்க்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு நான் முன்னாட்கள் நினைச்சது உண்டு. அப்பதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்துல, தோமாவே நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கும் போது, உண்மையிலே அந்நாட்கள்ல இருந்த பாக்கியத்தை விட, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பாக பிறந்து ஒரு பாக்கியவானா இருக்கிறத விட, இந்நாட்கள்ல காணாமலே அவரை தரிசிக்காமலேயே அவரை விசுவாசிக்கிற, உண்மையிலே தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் என் மூலமாக செயல்படுகிறார் என்கிறத விசுவாசிக்கும் பொழுது உண்மையிலே நம்ம பாக்கியவான்களா இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஸ்தானாபதிகளாய் இருக்கதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார், வேற எந்த கிரியைகளும் கிடையாது. அப்ப பிரதான ஆசாரியர், அவர் கீழே இருக்கக்கூடிய
ஆசாரியர்களாக இந்த பூமியில நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். அப்போ நாமும் ஒரு ஜெயம் பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையில இந்த பிரதான ஆசாரியரை பார்த்து ஓடிக்கொள்கிற அந்த ஜெயம் பெற்று வாழ்கிற வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும். நாம் இந்த கோராகின் கூட்டத்தாரை போல நான் தேவனுடைய நியமங்களுக்கு மீறி இயேசுவை தாண்டி உண்மையிலே அவங்க இயேசுவை தான் மறுதலிக்கிறாங்க. அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கிறதா இருந்தா அவங்க யாரதான் மறுதலிச்சிருக்காங்க? கிறிஸ்துவ தான் மறுதலிச்சிருக்காங்க. அப்ப நானும் இந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு இடத்துக்குள்ள போயிடக்கூடாது. அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு பாருங்க, ஒரு புதிய காரியம் நடக்குது. மோசே சொல்றாரு, ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்யலைன்னா நான் தேவனுடைய தீர்க்கதரிசி தேவன் என்ன அனுப்பலனே நினைச்சுக்கோங்க அப்படின்னா, புதிய காரியம் அங்க என்ன நடக்குது? அந்த கூட்டம் அப்படியே பூமி பிளந்து பாதாளத்துக்குள்ள போறதா வேதத்துல அழகா எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவை மறுதலிக்கிற கூட்டம் எங்கதான் இருக்குதுன்னு பார்த்தா அது பாதாளத்துக்கு தான் உங்களுக்கு இடமா இருக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம் ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல இடறி இருந்தா கூட இந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு இடத்துக்கு போயிட வேண்டாம். வேற வழியே இல்ல. நம்ம இந்த கிறிஸ்துவை தான் சார்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு. இந்த பிரதான ஆசாரியர் நித்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அதனாலதான் ரோமர்கள் எழுதின ஒரு வசனத்தை கூட காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர்கள் நிறுவனம் 8வது அதிகாரம் 34வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த சாசனத்தினுடைய நீதி அவருடைய மரணத்தின் மூலமாக தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்ப இந்த நீதி முழுவதுமாய் நம்ம இடத்துல நிறைவேறும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் அது பொய்யானவைகள் அல்ல. அது ஒன்றும் பொய் உரைக்கிற வார்த்தைகள் அல்ல. அந்த நீதி முற்றிலும் நம்ம இடத்துல நிறைவேறுகிறது என்றால் முற்றிலுமாய் நம்ம இடத்துல நிறைவேறுகிறது. அதனாலதான் அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் அந்த கடைசி 3 வசனங்களை பார்க்கும் பொழுது பாருங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 26, 27, 28 வாசிக்கிறேன். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் என்ன பண்ணாரு? வெளிப்பட்டார். அவர் ஒரே தரம் வெளிப்பட்டார். மாம்சத்தில் தேவன் மாம்சத்துல ஒரு தரம் வெளிப்படுகிறார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பளிப்பதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்ப மனுஷருடைய நியமம் அதுதான், அவங்க மரிக்கணும், நியாய தீர்ப்பு அடையணும். அப்ப நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு, அதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரே தரம் வெளிப்பட்டார், ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்ப இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய முக்கியமானதே தான். அவர் வந்தார், நிறைவேற்றினார், சென்றிருக்கிறார், திரும்பவும் வருவார். இதுதான். ஒரு தரம் வெளிப்பட்டார், ஒரு தரம் பலியிடப்பட்டார், ஒரு தரம் மரித்தார், தேவனிடத்துல பிரவேசித்திருக்கிறார், மீண்டும் 2ஆம் தரம் அவர் வருவார் அப்படின்னு இதுல தெளிவா போட்டிருக்கு. பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் அப்படின்னு தெளிவா போட்டிருக்கு. அப்ப நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவானவர் திரும்ப வருவார். பிரியமானவர்களே, தான் நம்ம கிறிஸ்து பிறப்போடு கூட நின்றக்கூடாது. இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் பிறந்தார் அப்படிங்கிறதோட நின்றக்கூடாது. இல்ல என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் அப்படிங்கிறதோட நின்றக்கூடாது. எனக்காக உயிர் தெழுந்தார் அப்படிங்க அதுல கூட நின்றக்கூடாது. அவர் மீண்டும் வருவார். அவர் வருகை மட்டும் அவர் நடந்தபடியே இந்த பூமியில நானும் நடக்க அழைக்கப்பட்டிருக்கேன். அவருடைய குமாரனுடைய சாயலை வெளிப்படுத்த தேவன் என்னை இந்த பூமியில ஸ்தானாபதியாய் நியமித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த பிரதான ஆசாரியனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த பூமியில நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பாக கூடப்படுகிற அந்த கிறிஸ்துமஸ் என்கிற நாள் மகா மேன்மையா கொண்டாடப்படுது. உலகத்துல இப்படி கொண்டாடுவாங்களான்னு பார்த்தா அவ்வளவு மேன்மையா கொண்டாடப்பட்டு இருக்கு. அது காரணமே தெரியாம கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள் என்று அவர்கள் நியமித்திருக்கிறார். ஆனா இதுதான் அப்படின்னு சொல்லல, அவர்கள் நியமித்திருக்கிறனால கொண்டாடுறதுக்கு ஆள் கிடையாது. நான் உண்மையிலே பார்த்தா எதுக்குதான் அதிக கொண்டாட்டம் இருந்திருக்கிறோம்னா, இவர் நமக்காக பிறந்தார் என்பது மேன்மைதான். அதை பார்க்கிலும் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படிங்கிறது அது இன்னும் மேன்மை. அப்ப இந்த நாளதான் அவங்க கொண்டாடி இருந்திருக்கணும். அது உலகத்தாருக்குள்ளது, நாம் அதுல போக வேண்டாம். இப்ப பாருங்க, இப்ப நாம் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பிரதான ஆசாரியர் ஒருத்தர் பிரவேசித்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த சாயல் மூலமாக பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் அவருடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதே ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்தை 29வது வசனம் என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்காக அதை மீண்டுமாக நாம் ஏற்கனவே ஒரு முறை ஆராதனை செய்தியில தியானித்ததுதான். 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுடைய முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ
அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப அவருடைய சாயலை வெளிப்படுத்தணும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அதற்காக தான், இயேசுவை குறிச்சுதான் அவர் சாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த இடத்துல இயேசுவினுடைய சாயல் இப்படிதான் இருக்குது. இயேசு சாந்த குணமுள்ளவராய் இருக்கிறார். சத்தியத்திற்கு விரோதமாக இருக்கும் பொழுது அவர் கடிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அப்ப இயேசுனுடைய சாயல் அப்படியே காண்பிச்சு கொடுத்துக்கிட்டே வருகிறார். பாவிகள் மீது மனதுருகிறவராய் இருக்கிறார். ஜனங்களுக்காக மனதுருகிறவராய் இருக்கிறார். எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுத்து, அதை காண்பித்து கொடுத்து, அவர் உனக்காக அவர் மரித்து இருக்கிறார். நம்மை நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் எழும்பி இருக்கிறார். அதனால சத்துருனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டாம், எழுந்திரலாம், திரும்ப எழுந்து வா, திரும்ப எழுந்து வா என்று இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, எதற்காக? குமாரனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாகும்படியாக, குமாரனுடைய சாயலை நாம் காண்பிக்கும்படியாக. இயேசுவை பிரசங்கிக்கிறது அது ஒரு முக்கியம்தான். அதை காட்டிலும் அவரை வாழ்ந்து காண்பிக்கிறது தான் பெருசு. நம்ம இயேசு நல்லவர், அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு உருவத்தை குறிச்சு நான் ஒருத்தரை பார்த்தேன், அவருடைய கண்கள் இப்படி இருந்துச்சு, அவருடைய முடி இப்படி இருந்துச்சு, அவருடைய நடை உடைகள்லாம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு காண்பிக்கிறத விட, நான் அவரே கூட்டி வந்து காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருமா? நான் ஒருத்தர் குறிச்சு அவர் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டிருந்தாரு, இவ்வளவு உயரத்துல இருந்தாருன்னு அவரை குறிச்சு சொல்றதை காட்டிலும் அவரை கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டேன்னா எப்படி ஆயிரும் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அப்போ அதே போலதான் இங்க நம்ம கிறிஸ்துவனுடைய ஸ்தானாபதிகளா இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்து யார், தேவன் யார் அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த பிரதான ஆசாரியரை சார்ந்து கொண்டு அவர் மூலமாக, அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆசாரிய கூட்டமாக, தலையை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அவயவமாக, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின் செல்கிற ஆடுகளாக, மகாபிரிய சுவிசேஷங்களுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக, இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் கிறிஸ்துவின் மூலமாக இது எல்லாவற்றையும் என்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் கொண்டு நடக்கதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதுதான் அங்க உயிர்த்தெழுந்த சாயல் காண்பிக்கப்படுது. ஆரோனுக்கு விரோதமா ஜனங்களால பேச முடியல. அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல ஆரோனும் மோசையும் கூட ஒரு சில காரியத்துல விழுந்து போயிடுறாங்க. கண்மலைக்கு குறித்து பேசுகிற காரியத்தை கூட அவங்க விழுந்து போயிடுறாங்க. ஜனங்கள் இந்த ஆசாரியத்துவத்தை குறிச்சு வரும் பொழுது அதுக்கப்புறம் பேசவே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு கோல் துளிர்த்தது, அதை குறிச்சு பேசவே முடியாது. அதே போலதான் இங்க உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கிறார். இந்த நியமத்துக்கு எதிராய் விரோதமாய் ஒருவரும் பேச முடியாது. பிரியமானவர்களே, இது பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை நம்முடைய வாழ்விலே காண்பிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உணர்ந்தவர்களாக நம் முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே ஒருவேளை ஒரு சில நேரங்களில் தேவனுடைய சாயலுக்கு விரோதமாக கூட நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம கோவப்படாம இருந்திருக்கோம். நம்மளை மீறி ஏதோ கோவப்பட்டுட்டோம், நம்மளுக்குள்ள ஒரு விசனம் எரிச்சல் வந்திருக்க கூடாது, ஆனா வந்துட்டு அதுக்காக தேவன் என்னை கைவிட்டுட்டார். இல்ல, உண்மையிலே இந்த பாவத்தை போக்குவதற்கான பலி வேற எங்கேயுமே இல்லை, இந்த பாவத்தை போக்குவதற்கான பரிகாரம் வேற எங்கேயுமே இல்லை. கிறிஸ்துவின் இடத்துல வந்துருவோமே, கிறிஸ்துவின் இடத்துல இருந்துருவோமே, அவருடைய சிலுவையிலே இருந்துருவோமே. அவருடைய சிலுவையை பற்றி கொண்டு அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை அவர் இங்கே இல்லை என்று எப்படி சொல்லப்பட்டாரோ அதே போல என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். அவர் அங்க இல்லை அப்படின்னு என்னுடைய பழைய மனுஷன் அங்க இல்லை. அவர் புது ஜீவன் உள்ளவராய், புது சரீரத்திற்கு, புது மகிமையின் சரீரத்தில் உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்னு நானும் புது ஜீவன் உள்ளவனாய், கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாய் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். இதை விசுவாசிப்போம். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கானானை வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமா அவர் நம்மை நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்தின் வழியாவே நடக்க வேண்டியது இருக்கு. ஏனாக்கின் புத்திரர் பெருசா இருக்கலாம், பரவாயில்ல. அவர்களுக்கு நமக்கு முன்பாக இருக்கிற காரியம் பயங்கரமா இருக்கு, நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், நம்மளால இதை நிறைவேற்ற முடியாது, பரவாயில்ல. கோலியாத் அவ்வளவு பெரிய மகா ரூபமா இருக்கிறான், பரவாயில்ல. தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவருடைய சாயல் நிச்சயமாய் நம்ம இடத்துல ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த சாயலை ஜனங்கள் காண்பார்கள். என்கிற விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நடப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, பணி தந்திருக்கிற நல்ல வேலைக்காக நன்றி. உடைய சத்தியத்தை எங்களுக்கு அறிவித்திருக்கீங்க. இந்த கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாங்கள் வாழ்ந்து விட உண்மையே பற்றி கொண்டு நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாகவும் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளுடைய இருதயத்தை விட்டு எடுத்து போடப்படாதபடிக்கு இவைகளுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு 30, 60, 100 பலன் தர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.